ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ கடைசியில் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க. இட்லி 65 எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இப்போ இட்லியை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதை பொரிச்சு எடுக்கிறதுக்காக தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 4 ஸ்பூன் கடலை மாவும் 2 ஸ்பூன் மிளகாத்தூளும் எடுத்துருக்கிறேன். இப்போ அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்த இட்லி எடுத்து கடலை மாவும் மிளகாத்தூளும் விரைச்சி வச்சுருக்கிறதோட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இட்லியில் ஈரப்பதம் இருக்கிறதுனால ஒவ்வொரு துண்டையும் இந்த மாதிரி பரட்டும் போது இட்லியில் மாவு நல்லா பிடிச்சிக்கிடும். நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கிற இட்லி துண்டுகளை இந்த மாதிரி விரசி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம விரசி எடுத்த ஒவ்வொரு துண்டு இட்லியும் ஒன்று ஒன்றா ஆயிலில் சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். ஆயிலில் இட்லி சேர்த்த உடனே கிளறாமல் கொஞ்சம் பொரிய விட்டு அதுக்கப்புறம் கிளறி கொடுங்க. இட்லி நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் எல்லா சைடும் நல்லா திருப்பி விட்டு இட்லி துண்டுகளை எடுத்துக்கலாம். இட்லி துண்டுகளை பொரிக்கும் போது கொஞ்சம் ஆயில் அதிகமாக குடிக்க தான் செய்யும். நம்ம பொரிஞ்சதுக்கப்புறம் ஆயிலை நல்லா வடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்த எல்லா இட்லி துண்டுகளையும் பொரித்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம ஒரு பேனில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயிலில் 1/4 டீஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிக்கலாம். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. ரெண்டு தக்காளியை அரைச்சி எடுத்த பேஸ்ட்டை வெங்காயத்தை கூட சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி பச்சையாக அரைச்சி ஊற்றிருக்கோம். அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இது கூடவே 1/2 ஸ்பூன் கறி மசாலா பொடியும் சேர்த்து வதக்கி கொடுத்துக்கலாம். நம்ம நல்லா வதக்கி கொடுத்ததுக்கப்புறம் பொரிச்சு எடுத்த இட்லி துண்டுகளை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பொரிச்சு எடுத்த இட்லி துண்டுகளை தக்காளி மசாலா பேஸ்டோட நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம கட் பண்ணி எடுத்த மல்லியிலேயே இட்லி 65 கூட சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். மல்லியில் சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறம் இட்லியிலே உப்பு இருக்கும். நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு தேவைன்னா உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு இறக்கிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு இட்லி 65 ரெடிங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.